நீங்க இப்ப பார்க்குற இந்த ஃபோட்டோ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல மெயின் டெர்மினல்ல பதிவு செய்யப்பட்டது. ஈரான் நடத்தியிருக்கிற ட்ரோன் தாக்குதல்ல அந்த டெர்மினல்ட ஒரு பகுதி சேதமாகி இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல நடத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு தாக்குதல் சம்பவமா இது பதிவாகி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் வளைகுடா நாடுகள்லையும் இன்றைக்கும் சில தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு. முதலாவது இந்த போர் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லி விளங்கிக் கொள்றதா இருந்தால் இந்த மெப்பை பார்க்குற நேரத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். ஈரான்ல 15க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கு இரவு வீரியமான ஒரு தாக்குதல், இதுவரைக்கும் நடத்தப்படாத ஒரு தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த போர்ல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நாடுகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத், ஈராக், ஜோர்தான், இஸ்ரேல், லெபனான், சைப்ரஸ் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு. இலங்கையும் இந்தியாவும் மறைமுகமா ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற நாடுகள் சொல்லியும் பார்க்க முடியும். உயிரிழப்பு சேதங்களை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. 1332 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலில் 11 பேர், அல் ஜசீராவினுடைய புள்ளி விவரத்துக்கு அமைய. லெபனான்ல 123 பேர், ஈராக்ல 2 பேர், ஜோர்தான்ல 5 பேர், குவைத்ல 4 பேர், பஹ்ரைன்ல ஒருத்தர், கட்டார்ல 16 பேர், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3 பேர், ஓமான்ல ஒருத்தர், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க படைப்பிரிவினுடைய 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் குறிப்பிடுது. இந்த போர் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குன்றதுக்கான ஒரு சில தரவுகளா இதை பார்க்க முடியும். இதே நேரம் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு சில முக்கியமான தாக்குதல்கள் சொன்னா, சவுதி அரேபியாவினுடைய சுல்தான் யாபேஸுக்கு பக்கத்தில் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. இதனுடைய சேத விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படல. கட்டார் அரசாங்கம் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. 2 சந்தர்ப்பங்கள்ல மொபைல் போனுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆபத்தான நிலைமை உருவாகி இருக்கு, வீட்டை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு, இப்ப ஆபத்து கிடையாதுன்னு சொல்லி கட்டார் அரசாங்கம் அதுக்கு முதல்ல வெளியிட்ட அந்த அறிவிப்பை மீள பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனா கட்டார்லையும் சவுதி அரேபியாவிலையும் இன்றைக்கும் சில தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஆனா ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அறிவிச்சிருந்தார், வளைகுடா நாடுகள்ல இனி தாக்குதல் நடத்தப்படாது சொல்லி. அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்படாத வரைக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நட்பு நாடுகளை நாங்க தாக்க போறது கிடையாது, மன்னிச்சு கொள்ளுங்கன்ற மாதிரி வளைகுடா நாடுகள்கிட்ட ஈரான் ஜனாதிபதி மன்னிப்பும் கோரியிருந்தார். தாக்குதல் நடத்தப்படாது, ஈரானுடைய இடைக்கால நிர்வாகத்தினுடைய தீர்மானம் தான் இதுன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லி ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு கட்டார்லையும் சவுதி அரேபியாவிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. துபாய் விமான நிலையத்தினுடைய மெயின் டெர்மினல் இலக்கு வைக்கப்பட்டு இல்லாட்டி அந்த டெர்மினலினுடைய ஒரு பகுதி சேதமாகி இருக்கு. அதனுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கு. ஒரு பரபரப்பான முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதனுடைய செயற்பாடுகள் விமான போக்குவரத்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டப்படுறது, திரும்ப வளமைக்கு கொண்டு வரப்படுறதுன்னு சொல்லி ட்ரோன் தாக்குதல் பயத்துக்கு மத்தியிலையும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல சில விமான பயணங்கள் துபாய் விமான நிலையத்திலிருந்தும் அபுதாபியிலிருந்தும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றதான் கடைசியா வெளிவந்திருக்கிற ஒரு அறிவிப்பு. இதனிடம் இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களை நேற்றைய நாளில் இருந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. என்ன சொன்னா, ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. திருகோணமலை கடற்பரப்புல நங்கூரமிடப்பட்டிருக்கு. மற்ற நபர்கள் வெளிசர கடற்படை முகாம்ல ஈரானுடைய கடற்படை உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 11 சொல்லப்பட்ட கப்பலை இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்று கொச்சி துறைமுகத்துக்கு அந்த கப்பல் கொண்டு போகப்பட்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற கடற்படை உறுப்பினர்கள் இலங்கை அரசாங்கம் சர்வதேச சட்டத்துக்கு அமைய ஒரு தீர்மானத்துக்கு வரும். யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. மனிதாபிமான ரீதியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம். ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய இலங்கை அரசாங்கம் இந்த தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கு. சர்வதேச சட்டம் எதை குறிப்பிடுதோ, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமுத்திர சட்டம் இல்லாட்டி கடல் சார் சட்டத்துக்கு அமைய இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற ஈரானுடைய கடற்படை உறுப்பினர்கள் சம்பந்தமா அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் சொல்லி இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹீரத் டெல்லியில நடந்த ஒரு மாநாட்டில் உரையாற்றும் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில சொல்லி இருக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நேற்றைய நாள்ல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி ராய்ட்டர்ஸ் வெளியிட்டு இருந்தது. அமெரிக்காவினுடைய தூதரகம், இலங்கையில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் விடுத்திருக்குன்னு சொல்லி, இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற கடற்படை உறுப்பினர்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடாது, கிட்டத்தட்ட மறைமுகமா சொல்லப்படுறதா இருந்தா கைதிகள் மாதிரி தடுத்து வைக்கப்படணும் என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய தூதரகம் ஒரு அழுத்தம் எடுத்திருந்தது என்ற மாதிரியான செய்தியை ராய்ட்டர்ஸ் நேற்று வெளியிட்டிருந்தது. இவங்க ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவாங்களா இருந்தால் அமெரிக்காவுக்கு எதிரான நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்தப்படலாம் என்ற ஒரு பயம் காரணமா இவங்களை அனுப்பக்கூடாது என்ற மாதிரியான அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிவந்திருந்தது. இவங்க எப்ப அனுப்பி வைக்கப்படுவாங்கன்றதுக்கான ஒரு கால வரையறை இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்திடையும் கிடையாது. சர்வதேச சட்டத்துக்கு அமைய அந்த தீர்மானம் எடுக்கப்படும் என்றதுதான் அரசாங்கத்தினுடைய பதில். ஆனா
மீட்கப்பட்ட சடலங்கள் அனுப்பி வைக்கப்படணும் சொல்லி ஈரான் அரசாங்கம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காம அது சம்பந்தமா எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள தீர்மானம் எடுக்கப்படும், அனுப்பி வைக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் இன்றைய நாளில் வெளிவந்திருந்தது. இந்த நேரம் அரசியல் ரீதியில் முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமர்சனமும் குற்றச்சாட்டும் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனையில இலங்கையை இழுத்து விட்டுருக்கிறது வேற யாரும் கிடையாது, எங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்தியா தான் என்ற மாதிரி இன்னைக்கு விமல் வீரவங்ச நடத்தின ஊடக சந்திப்பில் ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேல சுமத்தி இருந்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு நேரடியான பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள், ரகசியமான உடன்படிக்கைகள் இருக்கு. இந்தியா சொன்னதை கேட்டுதான் இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கை இழுத்து விட்டு இருக்கிறது இந்தியா தான் சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை இன்றைய நாளில் முன் வச்சிருக்கிறார். அரசியல் ரீதியான ஒரு கருத்தா இதை பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் அந்த கப்பல் அழிக்கப்பட்டதுக்கு முதல்ல இலங்கை அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்கப்பட்டிருந்ததாம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப அமெரிக்காவினுடைய அழுத்தம் என்னன்னு சொன்னா, அந்த கப்பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குமா இருந்தா தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இலங்கை அரசாங்கம் முதலாவது கப்பலை பொறுப்பேற்காம இருந்தது என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இரண்டாவது கப்பல் சம்பந்தமா அமெரிக்க தூதரகத்திட்ட விடுக்கப்பட்ட கோரிக்கை இல்லாட்டி கிட்டத்தட்ட கெஞ்சினதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய அனுமதியோடு தான் இரண்டாவது கப்பலை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கு என்ற மாதிரியும் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார், அமெரிக்க தூதரகத்தோடு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படல, சுயாதீனமா எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் சொல்லி. விமல் வீரவங்ச குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப வளைகுடா நாடுகளில் இருக்கிற முக்கியமான ராணுவ கட்டமைப்புகள் சேதமாக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவினுடைய ராணுவ கட்டமைப்புகள். இதனால இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நாட்டை அமெரிக்கா பயன்படுத்த முடியும், அந்த முக்கியமான நாடு இலங்கையா இருக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கூட அவர் விடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு, அரசியல் ரீதியான கருத்து என்ற அடிப்படையிலையும் பார்க்க முடியும். இல்லாட்டி இந்த கருத்து சொல்லியிருக்கிற நபர் சம்பந்தமா பிரச்சனை கிடையாது, சொல்லப்பட்ட கருத்து முக்கியமானது சொல்லியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே நேரம் இந்த போர் சம்பந்தமா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய நாளில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கான ஒரு பதில், ஒரு சரணடைவு என்றதை தவிர, நிபந்தனையற்ற சரண் என்றதை தவிர ஈரானுக்கு இப்போதைக்கு வேற தெரிவு கிடையாது, வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். ரெண்டே நாள்லையும் ஒரு சோசியல் மீடியா பதிவை போட்டிருக்கிறார். இப்ப வளைகுடா நாடுகள்கிட்ட ஈரான் மண்டியிட்டு இருக்கு, சரணடைஞ்சிருக்கு. பல தசாப்தங்கள், பல வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஈரான் அடைஞ்சிருக்கிற ஒரு முதலாவது தோல்வியா இதை பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதை தவிர ஒரு ராணுவ நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், எங்கள்கிட்ட பலமான ஆயுதங்கள் இருக்கு, 1940 காலகட்டங்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் 100 மடங்கு பலமான ஆயுதங்களை அமெரிக்க தரப்பு வச்சிருக்கு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்கள் வச்சிருக்கிறோம் என்ற காரணத்தினாலேயே அமெரிக்காவோட விளையாடுறதுக்கு எந்த ஒரு நாடும் முன்வர போறது கிடையாது, பயப்படாதீங்க, இந்த ஆயுதங்களை எல்லாம் நான் பயன்படுத்த போறது கிடையாது, நான் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு தலைவன் என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ற மாதிரியான ஒரு கருத்தையும் இன்றைய நாளில் சொல்லியிருந்தார். இதனிடம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கின் குறிப்பிட்டிருந்தார், வளைகுடா நாடுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார், அந்த நாடுகள் மேல நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது, இது அமெரிக்காவினுடைய தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான். ஆனா ஈரானுடைய இப்ப இடைக்கால நிர்வாகம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு, இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட போறது கிடையாது, அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்படாத வரைக்கும் ஈரானும் இந்த வளைகுடா நாடுகள்ல இனி தாக்குதல் நடத்தாது என்ற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. ஆனா நாங்க சரணடைய போறது கிடையாது, சரணடைவு என்ற மாதிரியான ஒரு எண்ணம், கனவு, எதிர்பார்ப்பு யாருக்காவது இருக்குமா இருந்தா உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய கனவுகளோட நீங்க உங்களுடைய புதைகுழிகளுக்கே, கல்லறைகளுக்கே போக முடியும் என்ற மாதிரி ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கின் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். இன்றைய தாக்குதல் சம்பந்தமான ஒரு சில சேத விவரங்கள் சம்பந்தமா 2 தரப்பிலையும் இருந்து வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஈரான் கடற்படையினுடைய 42 கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இஸ்ரேலினுடைய தகவல் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய முக்கியமான பிரதானமான விமான நிலையம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ஒரு சில போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 16 விமானங்களும் இதுல சேதமாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள்ல எல்லாம் பெருந்தொகையான ஆயுதங்களும் பணமும் இருந்தது, ஹிஸ்புல்லாக்கு அனுப்பி வைக்கிறதுக்குன்னு சொல்லியும் ப்ராக்சிகளுக்கு, சார்பு ஆயுத குழுக்களுக்கு அனுப்புறதுக்கு சொல்லி ஈரான் தயாரா வச்சிருந்த 16 விமானங்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஈரானுடைய அறிவிப்பு 200 அமெரிக்க படைகளை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம், அதிலும் குறிப்பா பஹ்ரைன்ல 21 பேர் அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அமெரிக்காவினுடைய ஒரு ஆயில் டேங்கர் அழிக்கப்பட்டிருக்கு பாரசீக வளைகுடாவில் சொல்லியும் ஈரான் இன்னைக்கு ஒரு தரவை வெளியிட்டிருந்தது. $300 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு
அமெரிக்காவினுடைய ரேடார் கட்டமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பயன்படுத்தப்படுற ஜோர்தானில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஈரான் தரப்புல இருந்து நேற்றைய நாளில் ஒரு சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு தரப்புகளும் சில தரவுகளை வெளியிட்டு வருது. போர் நடக்கிற ஒரு சில நாடுகளை பொறுத்த வரைக்கும், சம்மந்தப்பட்டிருக்கிற நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய யதார்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு சம்மந்தப்பட்டிருக்கிற நாடும் 100% உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. இதை பற்றி நீங்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.